அல் குர்ஆன் அத்தியாயம் 2 அல் பஹரா மாடு என்ற தலைப்பில் மொத்தம் 286 வசனங்கள் உள்ளது. 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் இறைவன் இந்த திருக்குரான் யார் மூலம் இறக்கப்பட்டது என்பதையும் இரையச்சமுடையவர்களுக்கும் நிராகரிப்பவர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதாகவும் அமைந்துள்ளது. இப்போது வசனங்களை பார்க்கலாம். கவனமாக கேளுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அத்தியாயம் 2 அல் பஹரா மாடு. வசனங்கள் 286. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு தாலா வானவர் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய குர்ஆன் ஆகிய இதுதான் வேத நூல். இதில் சந்தேகமே இல்லை. இரையச்சமுடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டும். அவர்கள் மறைவானவற்றை உண்டென்று நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள், தவறாது கடைபிடிப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருள், செல்வம் போன்றவற்றிலிருந்து தானமாக செலவும் செய்வார்கள். மேலும் நபியே, அவர்கள் உமக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன் சென்ற நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் யாவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள். நியாய தீர்ப்பு நாளாகிய இறுதி நாளையும் உண்மை என்று உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேரான வழியில் இருக்கிறார்கள். இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். நபியே, எவர்கள் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் உண்மையில் சமமே. அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் மனமுரண்டாக நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் மீதும் கேள்வி புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வைகளின் மீதும் திரையிடப்பட்டு விட்டது. தவிர அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. நபியே, அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுபவர்களும் மனிதர்களில் சிலர் உண்டு. ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர். அவர்கள் இவ்விதம் கூறி அல்லாஹையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் வஞ்சிக்க கருதுகின்றனர். ஆனால் அவர்கள் தங்களையே தவிர பிறரை வஞ்சிக்க முடியாது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களில் வஞ்சகம் என்னும் நோய் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு அந்நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தியும் விட்டான். இவ்விதம் அவர்கள் பொய் சொல்வதனால் மிக்க துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அவர்களை நோக்கி பூமியில் விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்கள், நாங்கள் சமாதானத்தை உண்டாக்குபவர்கள்தான், விஷமிகள் அல்லர் என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் விஷமிகளே. ஆனால் தாங்கள்தான் விஷமிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்களை நோக்கி, மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நீங்களும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால் அதற்கு, அறிவியினர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும் அறிவியினர்கள். ஆனால் தாங்கள்தான் அறிவியினர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் உங்களைப் போல் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனவும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டு விலகி தங்களின் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்து விட்டாலோ, நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நம்பிக்கையாளர்களை பரிகாசம் செய்யவே அவ்விதம் அவர்களிடம் கூறுகிறோம் என கூறுகின்றனர். அவ்வாறென்று அல்லாஹ்தான் அவர்களை பரிகசிக்கிறான். மேலும் அவர்களை அவர்களுடைய அட்டூழியத்தில் இவ்விதம் தட்டழிந்து கெட்டழியும்படி விட்டு வைத்துள்ளான்.